திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மெவுநாள் என்னாலும் திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர தொடர் சிந்தனையிலே இன்றைய தினம் நாம் தொடர்ந்து முதல் தந்திரத்திலே உபதேசம் என்கிற பகுதியிலே பெருமான் அருளி செய்த திருமந்திர பாடல்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கு. உபதேசம் என்கிற பகுதியிலே 30 பாடல்களை பெருமான் அருளி செய்திருக்கிறார். மற்றவர்களெல்லாம் பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு சைவ நெறியிலே விளங்கக்கூடிய நூல்களிலே மிக முக்கியமானது திருமந்திரம். எல்லா சமயத்தாருக்கும் இருக்கிற நூல்கள் பல உண்டு. ஆனால் திருமந்திரம் கிடைத்தது போல மற்றவர்களுக்கு அப்படி ஒரு நூல் கிட்டவில்லை. அதனால கொஞ்சம் அப்படி பொறாமதான் நம்மளை பார்த்து, இந்த மாதிரி ஒரு நூல் நம்ம கிட்ட இல்லையே என்று. அது உண்மையும் கூட. காரணம், தோத்திர நெறியிலே நிரம்ப நூல்கள் உண்டு. இறைவனுடைய புகழை பேசுகின்ற நூல்கள் நிரம்ப உண்டு, எல்லா சமயங்களிலும் உண்டு. ஆனால் சாத்திரம் கலந்த தோத்திரம், அதுதான் திருமந்திரத்தினுடைய தனித்தன்மை. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் 12 திருமுறைகள்ல எல்லாமே தோத்திரம் என்று சொல்லிவிட முடியாது. 10ஆம் திருமுறை சாத்திரமும் தோத்திரமும் கலந்த ஒரு அற்புதமான நிலையில தந்திருக்கிறார் நம்முடைய திருமூலர் திருமந்திரத்தை. அங்கங்கே கால வெள்ளத்திலே கால ஓட்டத்திலே கொஞ்சம் கொஞ்சம் அடல்ட்ரேஷன் அதை பண்ணி இருக்கிறாங்க. அவற்றை தெரிந்து நாம் அந்த பாடல்களை நீக்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப 3000 பாடல் பாடினேன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு 3200 3300 பாட்டெல்லாம் இருக்குது. நிரம்ப அறிஞர்கள் 3000 தானே அவர் செய்து அருளியது. சேக்கிழாரு 3000 தானே சொல்லுகிறார். 3000க்கு மேற்பட்ட பாடல்கள் இருக்கின்றனவே என்கிற அந்த ஐயங்கள் எல்லாம் உண்டு. மிக அற்புதமாக சாத்திரத்தையும் தோத்திரத்தையும் இணைத்த முறையிலே மந்திரம் அருளி செய்திருக்கிறார் திருமூலர். அதுதான் திருமந்திரத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. சாத்திரமும் தோத்திரமும் ஆனாய் நீயே, தோத்திரமும் சாத்திரமும் ஆனவன்கான் என்றெல்லாம் நாம இறைவனை புகழ்ந்து பேசுவதை பறக்க காண்கிறோம். சாத்திரம்னா என்ன, தோத்திரம்னா என்ன என்று கேட்கிற பொழுது ரொம்ப இயல்பா அதுக்கு பொருள் சொல்லுகிற பொழுது தோத்திரம்னா லிட்டரேச்சர், சாத்திரம்னா கிராமர் அப்படின்னு சொல்றோம். இலக்கியம் முதலிலா இலக்கணம் முதலிலா என்று சொல்லுகிற பொழுது இலக்கியங்கள் தோன்றி பிறகு இலக்கணம் வந்தது. அதுதான் உண்மை. அப்படித்தான் தோத்திரங்கள் தோன்றி பிறகு சாத்திரம் உருவானது. இப்படித்தான் அதற்கு தொடர்பு சொல்லுவது வழக்கம். சாத்திரம் என்பது தோத்திரத்திலிருந்து வேறுபட்டதுன்னு நாம நினைத்துக் கொள்ள வேண்டாம். இப்ப திருமந்திரத்தில் அருளி செய்திருக்கிற மாதிரி தோத்திரம் சாத்திரம் ரெண்டும் வேறு வேறு என்று இல்லாமல் தோத்திரத்தின் ஒரு பகுதியாகவே சாத்திரத்தை சொல்லி பதி பசு பாசம் என பகர் மூன்றில் சொல்லுகிற பாடல்ல 3 பொருள் இருக்கிறதோ அந்த 3 பொருளுக்குள்ள உறவும் இதை ரொம்ப தெளிவா பேசுறாரு அந்த பாடல்ல. திருமந்திர பாடல்கள் எல்லாமே தோத்திரம் என்று சொல்லுகிற பொழுது இறைவனை அவனுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லுகிற நிலையாக ஒரு பக்கமும், இன்னொரு பக்கத்திலே இறைவனுக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பை அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நிலையை விளக்கி சொல்லுகிற சாத்திரமாகவும் திருமந்திரம் 2 முறையிலும் தனித்தனியாக விளங்காமல் ஹைபிரிடா ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத அளவுக்கு அதுல கலந்திருக்கும். உதாரணமா இப்ப ஒருத்தரை பார்த்து ஒரு சிறுவனையோ அல்லது ஒரு சிறுமியோ பார்த்து உனக்கு யார பிடிக்கும் அப்படின்னு கேட்டா இயல்பா அநேகமா ஒரு 10 வயசு 12 வயசு வரைக்கும் குழந்தைங்க இன்வேரியபிளா அப்பாவை பிடிக்கும்னு சொல்லுவது வழக்கம். நம்ம பார்க்கிறோம். அப்பாவை பிடிக்குதுன்னு சொல்லுகிற குழந்தைகள் அதிகம். அப்படியே 26க்கு வந்ததுன்னு வச்சுங்களேன், அப்பாவையும் பிடிக்காது அம்மாவையும் பிடிக்காது. அது வேற விஷயம், அது வேற கட்டம். இந்த 12 வயசு 13 வயசுல பாத்தீங்கன்னா ஏண்டா அப்பாவை பிடிக்குன்னு கேட்டா அவர் தான் வெளில கூட்டு போறார், வாங்கி தரார், ஹோட்டலுக்கு கூட்டு போறார், அவர் தான் வேணுங்கிறதை செய்யறார் அப்படிங்கிற ஒரு அன்பு நிலையில சொல்லுங்க. நான் இப்ப சொல்ல போகிற அந்த நிலையை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதுக்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்றேன். நமக்கு நம்முடைய தாய் தந்தையின் மேலே ஏற்படுகிற அன்பு எதனாலேன்னா அவர்கள் நமக்கு வேண்டுவனவற்றை எல்லாம் தருகிறார்கள், செய்கிறார்கள் என்பதனால தான் நமக்கு அந்த பிராயத்துல அன்பு வருகிறது. தப்பு இல்ல இல்லையா? ஏண்டா பிடிக்குதுன்னா டிரெஸ் வாங்கி கொடுக்கிறார், டிஃபன் வாங்கி தரார், வாங்கி தரேன்னா திட்டுவோம், அது வேற விஷயம். சினிமா கூட்டு போறார் அப்படின்னு, அதனால எங்க அப்பா பிடிக்கும். ஆனா என்ன ஒன்னே உன்னதான் எங்க அப்பா கிட்ட பிடிக்காது. என்ன 10:30 மணிக்கு மேல டிவி ஆஃப் பண்ண சொல்றார், அதுதான் பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஓகே சரி. ஆக குழந்தைகள் தனக்கு வேண்டுவனவற்றை எல்லாம் செய்கிறார்கள் என்பதனாலே
அன்பு பாராட்டுகிறார்கள். நல்ல யோசனை பண்ணி பார்க்கிற பொழுது சற்று வளர்ந்த நிலையிலே பக்குவம் பெற்ற பிறகு இந்த தாயிடமும் தந்தையிடமும் செல்லுகிற அன்பு எப்படி நிகழும்னா, தனக்கு ஒரு குழந்தை, தனக்கு ஒரு பெண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில அந்த குழந்தையிடமும் அந்த பெண்ணிடமும் அன்பு செலுத்துகிற பொழுது, தன்னுடைய மகளிடம் அன்பு செலுத்துகிற பொழுது தன்னுடைய தந்தையிடமும் தாயிடமும் செலுத்துகிற அன்பு வேறு விதமா இருக்கணும். என்ன அப்படின்னா, இப்ப நாம நம்முடைய குழந்தையை அன்பு பாராட்டி வளர்க்கிற இந்த நிலையில நாம அதன் மேல எவ்வளவு கவனம் அன்பும் செலுத்துகிறோமோ அதே அன்பையும் கவனத்தையும் தானே நம்முடைய அப்பா அம்மாவும் நம்முடைய இந்த பிராயத்திலே செலுத்தி இருப்பார்கள் என்று எண்ணுகிற பொழுது அவர்கள் மேல ஏற்படுகிற அன்பு பல மடங்கு பெருகும். முதல்ல ஏற்பட்ட அன்பு எப்படின்னா, தனக்கு திங்க வாங்கி கொடுக்கிறாரு, டிரெஸ் வாங்கி கொடுக்கிறாரு, தன்னுடைய தேவைகளை கவனிக்கிறார். இப்ப எப்படி அன்பு வருகிறதுனா, எனக்கு வேண்டும் என்பதை கேட்டு பெறுவதற்கு அறியாத பருவத்திலேயே என் மீது அன்பு செலுத்துகிறவர் இவர். எனக்கு பசிக்குது உணவு கொடு என்று கேட்க தெரியாத காலத்தில், எனக்கு வயிற்று வலிக்குது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ என்று சொல்ல தெரியாத காலத்தில், எனக்கு நல்ல குளிருது நல்ல உடைய போட்டு என்ன பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்ல தெரியாத காலத்தில் இத்தனையும் தாயும் தந்தையும் செய்து கொடுத்தார்கள். அப்ப கேட்காத பொழுதே, அவற்றை கேட்க தெரியாத பொழுதே, இன்னும் சொல்ல போனா இவற்றையெல்லாம் கேட்டு பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிவு பெறாத நிலையில் அறியாமையில் இருந்த பொழுதே அன்பு செலுத்தியவர்கள் இந்த தாயும் தந்தையும் என்பதனாலே இவர்கள் தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். எனவே இவர்கள் நமக்கு முதல் கடவுள் போன்றவர்கள் என்கிற நினைப்பு அவனுக்கு வரணும். அப்ப முதல்ல வந்த அன்பு சாப்பிட வாங்கி கொடுக்கிறாரு, திங்க வாங்கி கொடுக்கிறாரு, டிரெஸ் வாங்கி கொடுக்கிறாருங்கிறதெல்லாம் இல்லாம, அதெல்லாம் நான் கேட்டு வாங்கிக்கிட்ட காலத்துல எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுங்கிற பொழுதெல்லாம் எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தார். எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொன்ன வாங்கி கொடுத்தார். எனக்கு டிரெஸ் வாங்கி கொடுங்கன்னு வாங்கி கொடுத்தார். உணவு வாங்கி கொடுங்கன்னு வாங்கி கொடுத்தார். கேட்டு வாங்கி கொண்ட காலத்தில எல்லாம் கேட்ட பொழுதெல்லாம் வாங்கி கொடுத்தார் என்பதனாலே வருகிற அன்பை காட்டிலும், எனக்கு கேட்க தெரியாத காலத்திலே என் மீது மிகுந்த அக்கறையோடு என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் கவனித்தார் என்பதனாலே வருகின்ற அன்புதான் உண்மையான அன்பு. அதுபோல ஆன்மாவுக்கும் வாழ்க்கையில பக்குவம் வராத பொழுது, சுவாமி எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, காசு கொடு, பணம் கொடு, வீடு கொடு என்று கேட்டு பெறுகிற பக்குவம் இல்லாத நிலையிலே அவற்றை தருகிற பொழுது இறைவன் மேல ஏற்படுகிற அன்பை காட்டிலும் இவற்றையெல்லாம் கேட்க தெரியாமல் ஆணவ இருளிலே மூழ்கி இந்த உடம்பை கூட பெறாத நிலையிலே துன்புற்ற காலத்திலே என்னை தக்கபடி கவனித்து எனக்கு உடல் கருவி கரணங்களை எல்லாம் கொடு வந்து என்னை இந்த உலகத்திலே ஒளிகாட்டி ஒரு வாழ்வுக்கு வழிவகுத்தானே, அறியா பருவத்திலே என்னை ஆண்டானே, அது அல்லவா அவன் செய்த மிகப்பெரிய உதவி என்று அதை நினைத்து அவனுக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிப்பதுதான் உண்மையான பக்தி என்று சொல்லுகிறார் திருமூலர். இதுதான் சாத்திரம் தெரிந்து கொள்வதனுடைய நிலை. அறியா பருவம் நாம தெரிந்த நிலையிலே கேட்டு பெறுவது, கேளாமலேயே தருவதுதானே சிறப்பு. அப்ப சாத்திரம்னா என்ன, தோத்திரம்னா என்ன? தோத்திரம் என்பது நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு தொடர்பை தெளிவுபடுத்துவது. தோத்திரம் என்பது எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடு என்று கேட்டு இறைவனுடைய புகழை பாடுவது. சாத்திரம் தெரிந்து கொண்ட பொழுது நமக்கு கேட்க தெரியாதப்பயே அவன் இந்த உடம்பு நம்ம கேட்டமா இந்த உடம்பு கொடுன்னு கேட்ட மாதிரி ஞாபகம் இல்ல. மற்ற உயிர்களுக்கெல்லாம் ஏதோ உடம்பு கொடுத்த மாதிரி நமக்கும் கொடுத்திருக்கலாமே, நமக்கு இந்த மனித உடம்பு கொடுத்திருக்கிறானே, கேட்டு கொடுத்தானா கேட்காமே கொடுத்தானா என்பது தெரியல. நாம கேளாமலேயே இந்த பேருபகாரத்தை செய்தவன் இறைவன். அதனால அவன் மேல நாம அன்பு பாராட்ட வேண்டும். இது ரொம்ப தெளிவா சொல்லுகிறார் நம்முடைய திருமந்திரத்துல. எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதியரன் தானும். ஒவ்வாத மன்றுள் உமைகான ஆடிடும் செவ்வானில் செய்ய செழிஞ்சுடர் மாணிக்கமே என்று அந்த மந்திர பாடல்ல சொல்லுகிறார். ஒவ்வாத மன்றுனர், ஒவ்வாத மன்று என்று சொன்னால் ஒப்புமை சொல்லப்பட முடியாத மன்று, ஒப்புமை கூறப்பட முடியாத தனி மன்று. உமைக்கான ஆடிடும், அம்பாள் காடும்படியாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய செவ்வானில் செய்ய செழிஞ்சுடர் மாணிக்கமே. சிவந்த வானத்தில் அந்திவானம் போல திருமேனி நிறத்தையும் செழும் சுடர் மாணிக்கம்னர்.
செழுஞ்சுடர் மாணிக்கமாக இருக்கிற பெருமான் எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருள் செய்வான் ஆதியரன் தானும். ஆன்மாக்கள் என்ன கேட்கின்றன, இறைவன் எப்படி அருள் செய்கின்றான். ஆன்மாக்கள் என்ன கேட்கிறப்ப ஒவ்வொருவரும் போய் இறைவனிடம் ஒவ்வொரு வேண்டுகோளை வைக்கின்றார்கள். எல்லாருடைய வேண்டுகோளும் ஒன்று போல இருக்கிறதா, எல்லாருடைய வேண்டுகோளும் ஒன்று போல இருக்குமா, அல்லது எல்லாருடைய வேண்டுகோளும் ஒரே பக்குவத்தில் இருக்குமா என்று கேட்டால் அவரவர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போலத்தான் அவரவருடைய வேண்டுகோள் அமையும். அவன் போய் இறைவனை என்ன கேட்பான், எந்த நிலையில பக்குவம் பெற்றவர்கள் போய் என்ன கேட்பார்கள் சொல்லுவோமே. ஒரு 10 வயசு குழந்தை சாமி இவ்வாறு காண்பான் அறுபதற்கு எல்லை அப்படிங்கிற பொழுது அம்மாக்கள் போய் என்ன வேண்டுகிறார்களோ அதைத்தான் கொடுப்பானே தவிர அதை தவிர வேறதையும் கொடுக்க மாட்டான். ரொம்ப முக்கியம். இறைவனிடம் போய் வேண்டுகிற போது ஆன்மாக்கள் தனக்கு என்ன வேணும்னு கேட்கிறது இறைவன் அவற்றை தருவானா, இல்ல அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை தருவானா, இதான் முக்கியம். அவன் எதையும் கேட்கிறான், யாரு என்ன கேட்கிறார்களோ அதைத்தான் தருவார்கள் தவிர அதை தவிர. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 12 வயசுல ஒரு பையன் இருந்தான், 21 வயசுல ஒரு பையன் இருந்தான் வச்சுக்கோமே. இப்ப 5 வயசுல படிக்கிற குழந்தைக்கு என்ன தேவைங்கிறது அதுக்கு எது தேவைப்படுதோ அதுதான் கேட்கும். அது பிள்ளைக்கு ஒட்டி எழுதிச்சுன்னா எங்க பல்பம் வாங்கி கொடுப்பான்னு கேட்கும். 12 வயசு பையன் நல்ல பேனா வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்பான். 21 வயசு பையன் எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுப்பா அப்படின்னு. அந்த 21 வயசு பையன் லேப்டாப் கேட்டான், எல்லாருக்கும் லேப்டாப் கொடுக்கணும் அப்படின்னு. 5 வயசு குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் வச்சுக்கோன்னு. 12 வயசு பையனை பார்த்து என்னடா நீ பேனாவோட எழுதுனேன், சரி எழுதுவோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு கோல்டு டிஸ்க் போட்ட பேனாவும் இந்த 5 வயசு குழந்தைக்கு ஒரு கோல்டு டிஸ்க் போட்ட பேனாவும் இருந்தாங்க. அது சிலேட்ல எழுதுறாங்க, சிலேட்லயே சரியா எழுதுறது. அது கோல்டு டிஸ்க் போட்டு அது என்ன பண்ணுறது பேனாவை, அது ஏற்றி சிலேட்ல எழுதும். ஒரு குத்து குத்து கூட பேனாவோட அருமை குழந்தைக்கு தெரியுமா, தெரியாது. மணிவாசன் சொன்ன மழை கையிலங்கும் பொறுத்து நம்ம என்ன, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குப்பா, நீ திருப்பெருந்துறையில வந்து எனக்கு காட்சி கொடுத்திய, காட்சி கொடுத்த நானும் தரிசனம் பண்ணேன், வந்து திடீர்னு கிளம்பி போயிட்டேன், நீ அப்புறமா வரலான்னு போயிட்டேன், எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது, ஒருவேளை நீ வந்து என்ன ரொம்ப பக்குவம் எதிர்பார்த்து நீ வந்துவிட்டு, பக்குவம் எதிர்பார்த்த ஆள் எடுத்துட்டு என்கிட்ட வந்துட்டு கட்டின பார்த்தா பக்குவம் பந்தன்னு தெரிஞ்ச உடனே சரி இது கொஞ்ச நாள் இரு அப்புறமா கூட்டு பிறகு போன போல இருக்கேன். எனக்கு சிவபெருமான் கிடைச்ச உடனே எனக்கு முன்னனாக பெரும் பகுதியா இருந்தது. ஆனாலும் கூட நான் எப்படி திரும்ப இருந்தேன், குழந்தை கையில கிடைச்ச தங்க கிண்ணம் போல நீ என் கையில கிடைச்ச. குழந்தை கையில தங்க கிண்ணம் கிடைச்சா அதுக்கு தங்கத்தோட அருமை தெரியுமா, அது தெரியாது. இது தங்கம் தெரியுமா தகரம் தெரியுமா, அதையும் தூக்கி தெரியும், இதையும் தூக்கி தெரியும். அப்படி நீ வந்த பொழுது குழந்தை கையில கிடைச்ச தங்க கிண்ணம் போல பக்குவம் பெறாத எனக்கு நீ வந்து விட்டாயோ, நானும் உன்னை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ, எனக்கு பக்குவம் பெற பத்தவில்லை என்பதனாலேதான் நீ திரும்பி போய்விட்டார்கள் என்று கேட்கிறார் சாமி. மழை கையிலங்கும் பொற்கின்றது, மழை குழந்தை குழந்தையோட கையில கிடைச்ச பொற்கின்னம் போல விளங்கி இருக்கிறாயோ என்று கேட்கிறார். அப்ப யாராருக்கு எந்த பக்குவமோ அந்த பக்குவம் பையன் 10 வயசு பையன் அந்த பையன் வயசு சொல்றதுக்கு காரணமே அவருடைய பக்குவமும் வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக. தேர்வு எழுதிய மாணவன் இறைவனை போய் நான் தேர்வை எப்படியாவது பார்த்து வேண்டுமா, இன்றைக்கு போற மாணவன் எனக்கு எப்படியாவது வேலை கிடைக்கிறதா வேண்டுமா, திருமணம் செய்து கொள்ள போகிறவன் எனக்கு நல்ல மனைவியாக வாய்க்க வேண்டும் என்றுதான் இறைவனை வேண்டுமா, திருமணமான தம்பதியர் இறைவனுக்கு எனக்கு ஒரு நல்ல குழந்தை வேண்டும் என்றுதான் வேண்டுவார்கள் இல்லையா. அவர்களுக்கு வேண்டியது பரிச்சயித்தது எனக்கு ஒரு நல்ல குழந்தையாக தர வேண்டும் இறைவா. நம்ம இதுக்கு கேட்பான், சம்பந்தம் இருக்கான் அந்த பக்குவத்துக்கு பொருத்தி வருமா, வராது. யாராருக்கு எந்த பக்குவமோ அந்த பக்குவத்திற்குரிய நிலையில இருந்துதான் இறைவன் கேட்கிறாரு. இறைவனும் அந்தந்த பக்குவத்திற்குரியதைத்தான் கொடுப்பாரே தவிர எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து தரமாட்டாங்க. சில சமயம் இறைவனை நாம் கேட்டு பெற்றது நமக்கு தீங்கு செய்யவும் கூடும். அது தீங்கு செய்கிறத நாம நினைத்து பார்க்கிற போது ரொம்ப தெளிவா பார்த்தா
அது நாம கேட்டு வாங்கினதா தான் இருக்கும். அவரால் இருந்ததா இருக்காது, நாம் கேட்டு வாங்கினதா இருக்கு. ஆன்மாவை ஆணவம் என்று சொல்லக்கூடிய கழிந்து மறைத்திருக்கிறது. ஆன்மாவை மறைத்திருக்கிறதுனா ஆன்மா அறிவை மறைத்திருக்கிறது. ஆன்மின் அறிவை மறைத்திருக்கிற கழிந்து பிறவிகள் தோறும் தேய்ந்து கொண்டே வருகிறது. தேய்ந்து கொண்டே வருகிற கழிந்து தேய 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 அறிவு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படும். நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறவங்களுக்கு ஆன்மாவுக்கு அறிவு இயல்பு, அது இயல்பான அறிவு உடையது. அது வெளியிலிருந்து அறிவு வருவதல்ல. ஆன்மாவுடைய ரொம்ப முக்கியமான இடம். நான் உங்களுக்கு தெளிவா விளக்கணும்னு நினைக்கிறேன். இறைவனை எதை கேட்டுக்கொள்ள வேண்டும், எதை நாம் கேட்பதற்கு தகுதியுடையவர்கள், எதை நாம் விரும்பி கேட்கிறோம் என்பதெல்லாம் நம்முடைய தகுதியை பொறுத்துதான் அமைகிறது. நம்முடைய தகுதி கொஞ்சம் எளிமையாச்சுன்னு வச்சிருங்க. நாம கேட்கிற விஷயமே வேறையாது. ஞானி என்ன போய் என்ன கேட்கிறாருன்னு பார்க்கிற போது அவருடைய வேண்டுதலே வித்தியாசமா இருக்கு. வாக்குதல் விண்ணாய் பரந்தயம் பரவே பத்து நான் மத்திலே கண்டாய். வாக்குதல் விண்ணாய் பரந்தயம் பரம். இந்த உலகத்திலே பஞ்சபூதங்களாக எல்லா பொருளுமாக விரிந்திருக்கிற பெருமானே, இந்த பொருள் எது எனக்கு வேணாங்க. ஈரோடு பொறிவாய் சிவபுரத்தரசே இருப்பெரும் துறை துறை சிவனே மாடு மண்டலி அருளை யாரால் மங்களல் உலகில் வாழ்விலே கண்டாய் வருகையில் கரும்புரியாயே. நீ வாழ்வு காத்திருந்து அதுக்காக காத்திருக்கிற எதுவோ இங்க ரொம்ப பிடிச்ச உலகிய வச்சுக்கோ, மலைங்கிற உலகம் வச்சுக்கோ, வேண்டாம் வேண்டாம் கூட எதுக்கு இங்கே வச்சு நீக்கம் பண்றேன். வாழ்வுதல் பின்னாய் பரந்தை இந்த பொருள் எதையாவது உங்களை நான் கேட்கலாம். நாம கேட்கிற பொருள்கள்ல இந்த பஞ்சபூத கலந்து இருக்கிற ஒரு பொருளாத்தான் இருக்கும் நாம கேட்பதெல்லாம். ஆனா அது எதுவுமே எனக்கு வேணாங்கிறது. வாழ்வுதல் பின்னாய் பரந்தை ரொம்ப தெளிவா சொல்லுகிறேன். இப்ப மாணிக்கவாசகத்தை கேட்கிற போது எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீதான் அவரு கேட்கிறேன். அப்ப நான் இந்த உலகப்பொருளை கேட்பதிலிருந்து சிவத்தை கேட்கிற வரைக்கும் தான் இந்த எண்டு. இதற்குள்ளேதான் நம்முடைய பக்கத்தில் போல பல்வேறு விஷயங்களை கேட்கலாம். எனக்கு இந்த உலகப்பொருளா வேணாம், எனக்கு முக்தி உலகத்தா அமரவலகத்தா என்பதை கேட்பது. எனக்கு புண்ணியம் வரணும், எனக்கு புண்ணியம் பேர் வரணும் என்று செய்கிறவர்களும் உண்டு. அளவு செய்கிறவர்கள் பல பேர் ஏதோ ஒரு புண்ணியமாக உண்டு. அவர்களுக்கு புண்ணியம் திட்டம். அந்த புண்ணியத்தின் காரணமாக அவர்கள் அமரவலகத்திற்கு அந்த இன்பத்தை கேட்பார்கள். உண்டு. நன்மை செய்யறாருன்னா ஒரு பத்தியா போயிட்டு இருக்காங்க. ரொம்ப பத்தி இது கையில ஒரு 25 ரூபாய் 25 ரூபாய் ஒரு ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆனா ரொம்ப பத்தியா இருக்கான்னு தெரியும். அப்ப என்ன நினைக்கிறேன், சரி நம்ம பத்தி அவங்களுடைய பத்தி பாவம் அப்படின்னு 25 ரூபாய் என்ன சொல்றாரு, அவருக்கு ஒரு 10 ரூபாய் ஏதாவது சாப்பிட்டுருப்பான் அப்படின்னு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு 10 ரூபாய் கொடுக்குறேன். போய் 15 ரூபாய் தன்னுடைய சாப்பாடு 25 ரூபாய் கிடைக்கிற சாப்பாடு 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு என்ன கிடைக்குமோ அதை வாங்கி சாப்பிட்டு முடிவுச்சு. அவன் அந்த 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட்டு 10 கேஜி போடுறான். இவரு வந்துட்டார். நீங்க நல்லா கவனமா பாருங்க, இவரு அதை மறந்துருக்கலாம், அவன் பத்தி போயிருக்கு. ஆனாலும் கூட இது எழுதப்படுகிறது. ஒருவருடைய பசி நீக்கப்பட்டிருக்கிறதே, ஒருவருடைய பசி அல்லனா சொல்ற பசி நீக்கியது விரோதமா நேரடியா கணக்கிடுவோம். இதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்காங்க கணக்கிடுவோம். இந்த பசி நீக்கிற சமாதானத்தை மட்டும் விரோதமா அவனே கணக்கு எழுதுவான். பசியை தீர்த்து வைத்தான் அப்படின்னு. அதனால பெரிய அளவாக அதை போட்டுங்க. உள்ளத்திற்காக உயிரோடைய பசியை போக்குவதும் குணம். ஏன் இருக்கிறான் இந்த உலகத்திலே என்பதை அறிவிப்பது எது அப்படின்னு கேட்டா ஒவ்வொருவருக்கும் தருகிற பசி அப்படின்னு வள்ளல் ஒருவருக்குள் ஏன் இருக்கிறார்கள். ஏன்னா இறந்து போறவங்களுக்கு பசி கிடையாது. எழுத்துகிறவங்களுக்கு மட்டுமே பசி. உயிர் ஏற்கிற வரைக்கும் பசி இருப்பான். அது சிவம் ஏற்றுவதை குறிப்பது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஏன் இருக்க
என்பதை அறிந்து கேட்டா பத்தாங்க. சாப்பாடு கொடுத்தா உயிர் கொடுத்தோடு. அதுபோல இந்த உணவு என்று சொல்லக்கூடிய அந்த நன்மை செய்த அந்த நன்மை செய்த அவருக்கு உரிய புண்ணியத்தை கணக்கில் எழுதி விட்டுவாங்க. அது அவருக்கு ஒன்று அவர் கேட்கறாலும் கேட்டாலும் அது அவருக்கு உரிய முறையில புண்ணியமானது அவருக்கு சேர்க்கப்படும். அவர்கள் செய்த வெளியுடைய பயிரை அவர்கள் அனுபவிப்பதற்கான புண்ணியத்தினுடைய நிலை ஒன்று. இப்ப துக்கம் தவம் செய்தவர்கள் இந்திய பதவிகளுக்கு தவம் செய்தவர்கள் உண்டு. இந்தியன் பிரம்ம பதவிகளுக்கு கூறுகிறது. இப்படி பதவிக்காக பல்வேறு நிலைகள் வைக்கிறதுக்காக புராணங்கள் பார்க்கிறோம். இப்ப இறைவன் வேண்டும் என்ற நிலைக்கு கீழே உலகப் பொருள் என்ற நிலைக்கு மேலே உலகப் பொருள்லாம் ஒண்ணு வேணாம். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா வராது. போயிடும் எனக்கு வேண்டாம். காட்டிலே போய் தவறு செய்து மிகப்பெரிய அமல பதவி போய் காட்டில இருந்து மழை வெயில் காயை உண்டு கருவை உண்டு கீழே உண்டு ஆசையை உண்டு தண்ணியில பிடிச்சு தவம் பண்ணிடலாம். என்னையா தவம் பண்ணி என்ன எனக்கு அமல உலகம் போகணும். அந்த பதவி கொடுக்க போகணும். அதாவது இறைவன் கேட்பார் என்று சொல்ல முடியும். அதனாலதான் நம்முடைய சேகராஜ் பெரிய வீடும் வேண்டாம் விரலை பிள்ளை கூடும் அன்பினை குப்பிடலை அன்றி வீடும் வேண்டாம். அதாவது சைவம் அடியாளர்கள் எல்லாரும் வீடு வேண்டுதான் வேண்டாம்னு சொல்லுகிறவர்கள் அவர்கள் இவரை தவிர இருப்பார்கள். ஆக உயர்ந்த நிலையானது சிறப்பிக்குதல் மிக தாழ்ந்த நிலையானது உலக விருப்பங்களை பெறுதல் இரண்டுக்கு இடையே பல்வேறு வேண்டுதல் உண்டு. அவரவர் சந்தோஷத்திற்காக விழுகிறார். யார் ஜெயிக்கிறார்களோ அதை மட்டுமே தான் ரொம்ப முக்கியமான. நான் எங்க போய் கேட்கணும் அவர்தான் எனக்கு சொல்லுவாங்க. நான் கேட்காததை எனக்கு தர மாட்டேன். நான் கேட்கறது எனக்கு அவர் தான் சொல்லுவேன். துன்பம் பொழுது ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டார். சொன்னாலே இப்போதைக்கு கேட்க மாட்டான். கொடுத்து வைப்போம் அப்படி ஏன் கொடுக்கப்படுகிறது அறிவானது அனுபவப்படுத்தான் விளக்க முடியும். எனவே ஆன்ம அறிவு இயல்பு ஆன்மாவுக்கு அறிவு இயல்பு. அதிக உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். ஆன்மாவுக்கு அறிவு இயல்பு எப்படின்னா அறிவு வந்து அவர் சொல்லுங்கள் அறிவு வந்து எனக்கு சொல்லுங்கள் அறிவு வராது. குழந்தைக்கு நிறைய அறிவு வந்து இல்ல 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 உடனே குழந்தைக்கு அறிவு வரல. குழந்தைக்கு அறியாம நீந்தி சொல்லுங்க போய் நாளைக்கு சொல்ல பாருங்க உதாரணம். நீர் எடுக்க போறாங்க கிணறு வெட்ட போறாங்க. போகும்போது 100 அடி தோன்றாங்க 50 அடி தோன்றாங்க தண்ணி வந்தா நல்ல 100 அடி தோன்றாங்க தண்ணி வந்தா நல்ல 150 அடி தோன்றாங்க தண்ணி வந்தா நல்ல 200 அடி தோன்றியாச்சு. தண்ணி வந்துச்சா தண்ணி வந்துருச்சு சார். 200 அடி தோன்றாலும் தண்ணி வந்துருச்சு. தண்ணி எங்க வந்தது அது அங்கேதான். இவன் தான் 200 அடி தோன்றி போனாங்க. நீர் அங்கேயே இருக்குது 200 அடி தண்ணீர் இவன் தேடி இவன் போறான். இங்க போறான் கல்லையும் மண்ணையும் அகற்று நீ இருக்கும் இடத்திலேயே இருக்கு. அது ஒரு ஆன்மாவுக்கு அறிவு இயல்பு இருந்துட்டே இருக்கு. அதன் மேலே இருக்கக்கூடிய அறியாமையாகிய கல்லையும் மண்ணையும் வெட்டி எடுக்கிற போது நீர் வெளிப்படுவது போல ஆன்ம அறிவை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அறியாமையை தள்ளி எடுக்கின்றது அறிவு பிரகாசமாக தெரியும். அதனாலதான் இதுக்கு கல்வி கல்வி எடுப்பது கல்வி கல்லுதான் வெட்டுதல் போட்டி. நம்முடைய அறிவு எல்லாத்தையும் அறிந்த பூரண அறிவு. எந்த பக்கம் போகிறீங்களோ அந்த பக்கம் ஒரு பக்கம் போனா தண்ணி வரும். இன்னொரு பக்கம் போகணும்னா ஈர்ப்பு வரும். இன்னொரு பக்கம் போனா நிலக்கடி வரும். இப்படி ஒரே இடத்தில் போட்டு பல்வேறு குழுக்கள். அதுபோல எந்த பக்கம் தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த பக்கம் டாக்டர் ஆகலாம், அந்த பக்கம் இன்ஜினியர் ஆகலாம், அந்த பக்கம் சட்ட நிபுணர் ஆகலாம். இப்படி ஒரே கூட இப்படி பல்வேறு உதவி அந்தந்த பகுதியில் இருக்கிற அறியாமை அகற்றப்படும். இதுக்கு பேரு பூரண அறிவு. நம்முடைய எந்த பக்கம் கல்வி மட்டும் வெட்டி எடுத்தீங்கன்னா அந்த பக்கம் மட்டும் ஒரு பிரகாசமா தெரியும். இந்த பக்கம் எல்லாம் கொடுத்தாங்க. ஞானிகளுக்கு என்ன நிகழ்வு சுற்றி இருக்கிற போர்வ மாதிரிதான் நமக்கு இருக்கிறது கல்வி பண்ணு போல இறுகி கிடக்கு. ஞானிகளுக்கு சின்ன போர்வ மாதிரி அது மறைக்கிறது. அது வளர்ந்து ஒரு நாள் அப்படியே போர்வை ஒரு இரு இருப்பாங்க. எல்லாம் தெரியும் ஞானிகள். ஞானி பிறந்த வைக்கிறா இருப்பார், ஞானி பிறந்த இன்ஜினியரா இருப்பார், ஞானி பிறந்த டாக்டரா இருப்பார். என்ன காரணம் படித்து வருதுங்க. அந்த அறிவானது முழுமையாக முழு பிரகாசமாக பிரகாசிக்கும். படிப்பு
பட்டதினாலே வருகிற அறிவு எப்படி உலகங்கிறது வெளி உலகத்துக்கு வேலைக்கு போனாலே தெரியும், படிப்பு வேலைக்கு போனால மனிதர் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவ அறிவு என்பது நூல் அறிவு. நூல் அறிவு தேவைன்னா இருந்தாலும் அனுபவ அறிவு தான் உண்மையான இல்லையா. ஒரு டிரைவர் வேலைக்கு வராது, எந்த கிராஜுவேட் அப்புறம் நான் கார் ஓட்டுவது எப்படி இந்த புத்தகத்தை கரைச்சி கொடுத்துருக்கேன். இந்த புத்தகத்தை வச்சு கைது எந்த பக்கம் எந்த கேள்வி கேட்டாலும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு கார் எத்தனை நாளுக்கு ஓட்டிங்க இப்போ கொடுத்தீங்கன்னா இதுதான் மறுநாள் அவனை வந்து ஏற உண்டாக புத்தகத்துல எந்த கேள்வி வேணாலும் சொல்லிட்டு கார் பத்தி எல்லா வரும் தெரியும். நீங்க ஏற தயாரா அவன் வந்து பஞ்சா பாஸ் பண்ண 40 சமையல் வேலைக்கு வரேன் 40 வேலைக்கு 100% தான் வேலைக்கு 40% பாஸ் பண்ணுவாங்க எப்படியாவது அப்படின்னு அவர் வேலைக்கு 100% நம்ம வேலைக்கு பரிசை பாஸ் பண்றதுக்கு வேணா 40% உதவும். ஆனா வாழ்க்கையை ஓடுறதுக்கு 40% உதவும். ஆக இன்னும் தெரியுது பாச அறிவு வேறு, அனுபவ அறிவு அது பட்ட அறிவு. படிப்பறிவு அது பட்டறிவு. பட்டறிவு என்பது பட்டதினாலே இன்ஜினியர் வீடு கட்டுறதுக்காக வேஷ்டி கட்டாங்க என்ன டிசைன் பண்றாரு, காலர் டிசைன் போடுறாரா இல்ல கப்பி டிசைன் போடுறாரா போட்டு பாட்டுக்கு கட்டுறாரு வீட்டை கட்டி இருப்பா நான் டிசைன் பண்ணிட்டு வரேன் உட்கார்ந்து டிசைன் பண்ணி வரதுக்குள்ளேயே வீட்டை கட்டி டிசைன் ரெடிப்பா வீடு ரெடிங்க அனுபவத்துல என்ன தெரியும். நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கேன், என்னைக்காவது இறைவனை உணர்ந்துருக்கீங்க. நான் இருக்க 1000 கோயிலுக்கு போயிருக்கேன், என்னைக்காவது சாமியை பார்த்துருக்கீங்க. ஒரு பாட்டுக்கு போயிருக்கேன் இல்லை இல்லை நீ சாமியை பார்த்துருக்கியா எனக்கு தெரிய பத்தி எனக்கு 1000 கோயில் போயிருக்கிறாயே என்னைக்காவது சாமி பார்த்துருக்கீங்க. 1000 தடவை புத்தகங்கள் படித்தது என்னைக்காவது இறைவனை உணர்ந்திருக்கிறாயா. படிப்பு என்பது படிப்பது என்னைக்காவது திருவாதிரை படிக்கிறவங்க உடைய அறியாமல் கண்கள் இருந்து கண்ணீர் பலவாறு கீழே ஊட்டிருக்கிறா. அதுக்கு மேல படிக்க முடியாமல் நெஞ்சு நெடுக்கிட்டு நின்று இருக்கிறதா, கொண்டை அடைத்து இருக்கிறதா, கண்கள்ல வேறு படிக்க முடியாதது கண்ணீர் திரையிட்டு மறைத்து இருக்கிறதா, இந்த அனுபவம் உண்டா? அதுதான் அனுபவம். கண்ணீர் கல்வி சாதனாகி கல்வி கல்வி உலகத்தை போகிறது நமக்கு சொன்ன லாஸ்ட் சாதனாகி கல்வி 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 வேதம் நான்கிலும் பொருளாவது நமச்சிவாயத்தை எப்படி சொல்லுங்க, அது சாஸ்திரத்தை மட்டும் சொல்வது என்பது அனுபவ அறிவாக படிப்பறிவு. சொல்லுகிற பொழுது அன்பு பெருத்திருக்கு கசிந்து கண்ணீர் பருகி உள்ள கசிஞ்சா வெளியில பல்கும். நீர் அடைச்சிருக்கிற ஜாம்ல கொஞ்சோண்டு ஓட்டது வீக்காக ஆரம்பிச்சுன்னா முடியல அப்படியே கத்தி ஆரம்பிச்சு. அப்புறமா அது பல்கி பெருகும், கண்கள்ல பல அருவியா இருக்கும். அது சொல்ற ஆக எவ்வளவு படித்தோம் எத்தனை நாள் படித்தோம் முக்கியம் இல்ல, படித்த போது நமக்கு இந்த உணவு எங்கேயாவது உணர்த்தணும். சரண கமலாலயத்தை அழைவிருந்த நேரவற்றில் தவறை கடகடூரவற்றி பலவினையே தந்த நவியன் விடியால் மயக்கம் கல்லை புரியாதிருப்பது என்ன துறை வளைத்து கைலை வளைநாதல் கடகம் மணியணி பொன்மாலை திட்டை தமிழ் மனமா கடக்கும் அணிவோம்
அருங்கையோகம் மிக்க பெருவாழ்வு மகனை திருஞானம் உதவி புரியவோ அந்த தலகாதவக்கும் அழுதினமே துடிக்க அரிய தமிழாடித்த வயிற்ற அதிசயம் அநேகமுத்த பழனிமலை துடித்த அழக பிரிய ஆயுதத்திற்குள்ள அன்றையான சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் 5 நிமிஷமா 10 நிமிஷமா 1 நிமிஷமா இல்ல 30 செகண்ட்ஸ் அரை நிமிஷ நேர பற்றி சமமுறை ஒரு அரை நிமிஷம் என்ன மறந்துடும் இங்க இருக்கிற என்ன பேசுற என்ன பாருங்க என்ன தெரிவிக்கல அப்படிங்கிறத மறந்து போச்சு இந்த பாட்டெல்லாம் தெரியும் முடி பார்த்தா அவர் பிடிச்ச ஹீரோ படத்தை பார்த்தா மறந்துடுற உண்மையே உலகார்த்தமா எத்தனையோ செய்திகள் விஷயங்கள்ல நாம நம்ம மறக்கிறது அப்படியே இறங்கு விஷயங்களை வந்து நம்மை நாம் மறப்பதே கடினமாக இருக்கும் நிச்சயமா மறக்க முடியும் அப்படி இருக்கிறது எவ்வாறு காண்பார் அறிவு தனக்கெல்லை அவ்வாறு அருள் செய்வார் ஆதி அருள்வாதவற்றுள் உபைக்கான ஆடியுங்கள் என்ன அப்படின்னா உயிர்களுக்கு வேண்டுவனவற்றை செய்வதற்கு திருவருள் சக்தியையே அவர் பயன்படுத்துவார். அதுதான் அப்பாள் அவருடைய ஆணையை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். யாருக்கு எது செய்வது எப்படி செய்வது எது ஆணையை எதிர்பார்த்ததுனால அப்பாளுக்கு பேர் ஆணையே தெரியும். ஆணைதான் 2 சொல்லினால ஆணை ஆணை என்று சொல்வது அப்பாவை குறிக்கும். ஆணை என்பது அப்பாலை அதை சொல்லுகிறார். எவ்வாறு காண்பான் அறிவுதனக்கு இல்லை எவ்வாறு அருள் செய்வான் ஆதி அரசாலும் விவாதமொன்று சுமைக்கான ஆடிடும் எவ்வாறு செய்ய தெரிவிக்குதல் மாணிக்கம் மாணிக்கமே மாணிக்க என்ன நேரத்தில் இருக்கும் மாணிக்க என்ன வண்ணம் செவ்வாயில் செய்ய முதல் மாணிக்கமே இது வந்து சிவபெருமான் திருநெறி கொள்ளுகிற எடுக்கிற வண்ணம் செவ்வான் சிவந்த வானம் போல விளங்குகிறார். இல்ல 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 இந்த வானம்னா அவ்வளவு சிவப்பு சொல்லுது கொஞ்சம் சிவப்பு செய்ய செய்யன்னு சொன்னா கொஞ்சம் சுடர் இருக்கிற செடும் சுடர் அது மாதிரி இல்ல மாணிக்க திருமணத்துக்கு பெரிய குழப்பம். அது செவ்வானா அது செய்யலா அதுக்கு தெரிஞ்சுடா இல்ல மாணிக்கம் ஒவ்வொன்னா சொல்லி பார்க்கிறேன். அது பார்த்த திருவேணியுடைய அழகு இப்படி இருக்குமா இல்ல இந்த மாதிரி இருக்குமா இல்ல இந்த மாதிரியா இல்ல இந்த மாதிரியா என்று ஒன்றாக சொல்லுவது போல இருக்கும். நம்ம ராமன் சொல்லுகிறது கூட இப்படிதான் சொல்லுவார். ராமன் நடந்து போகிறார். அது போகிறது அவருடைய திருவேணி மனத்தை சொல்லணும்னு நினைக்கிறார். சொல்லுகிறது வந்து உடனே அவருடைய திருவேணி கருமையாக இருக்கிறது. அதனால அவரை பார்த்து உடனே சொன்னார் ஐயோ மை என்று சொன்னால் கருமையா இருக்கு கருப்பா இருக்கு மை கண்டு தெரியுது அஞ்சல் ஐயோ மையோன்னு உடனே அது கருப்பா தான் இருக்கிறத அது ஒளி இருக்காது. உடனே மரகதமோ அப்படின்னா மரகதம்னா பச்சை கருப்பு பச்சை இப்ப ஒளியும் இருக்கு அதுல கருமையும் இருக்கு அப்படின்னா உடனே என்ன சொல்லிச்சு மரகதம்னா என்னுடைய ஆஜானு பாகம் சிறந்த திருமையுடையவனாக விளங்குகிறான் ராமகிறான். மாணிக்கம் மரகதம் சொல்லணும்னா சின்னதா இருக்குங்க. அதனால அதுவும் அவருக்கு மனசு ஒத்துக்கல. ஐயோ மரகதமோ மழை முதிரோ அப்படின்னு வானத்துல பெருசுதான் திறந்து வேகம் சொல்லிருக்கு கரு வேகம் மழை வேகம் வெண்வேகம் மழை வேகம்
ஒளியை தகுந்த சர்வத்தில் இருக்கக்கூடிய வேகம் கருவேகம் தான். கரிய முள்ளுகள் கதப்பா அது போல இருக்கிறானோ என்று சொல்லுகிறார். ஐயோ மரகதமோ மழை முகிலோ தட்டு தலை வச்சு மழை முகில்னா மழை முகிட்டு விழுந்து போடுவேன் விளவலே ஆயிருந்தேன். அதை போய் யாரும் உதாரணம் நல்லா இருக்குமா? இப்படி சொல்லலாம். மழை கடலோ அப்படின்னு பெரிய கடல் இருக்கு இல்லையா, அந்த கடல் மாதிரிங்க கருமையாவும் இருக்குது, அது ஒளியும் இருக்குது, அதே நேரத்தில் அது திறந்து பெருசாகவும் இருக்கு, நீரும் நிறைய இருக்கு, அதனால திரட்சியுடையதாக இருக்கு. அதே சொல்லிடலாம் வரிகடலோட ஒருத்தர் உப்பு தெரிவிக்கிறாரு ஒன்று உழவாது அதை போய் சொல்றது. ஐயோ மரகதமோ மழை முகிலோ மறிகடலோ நகை சொல்லி எடுத்து சொல்லுவது ஒன்றும் தெரியாதுல்ல. அடுத்துல பார்த்தேன் ஐயோ என்னால ஒன்றும் முடியல. அது போல சொல்லுகிற திருவிழாவுடைய திருநெல்வேலி இருந்து ஆடுகள் போது பார்த்துருக்காரு பார்த்து செல்வான் நிற்க செழிப்புடன் மாணிக்கம். அடுத்த படிக்கிறது ஆச்சரியம். மாணிக்கத்துள்ளே மரகத தோல்வி, மாணிக்கத்துள்ளே மரகதமான ஆணைப்போர் மத்தியில் ஆடும் திருக்கூட்டை, ஆணைப்போர் மத்தியில் ஆடும் திருக்கூட்டை வேலை தொழிலுக்கு வேறு விட்டார். அடுத்த பாடலில் கேட்கிறது. ஆணைப்போர் மத்தியில் ஆடும் திருக்கூட்டை வேலை தொழிலுக்கு வேறு விட்டார். மாணிக்கத்திலிருந்து மாணிக்கத்துக்கு நீங்க என்ன சொன்னீங்க? லைட் ரோஸ் மாதிரி சிவப்பு ரோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. அதுல இருந்து வருகிற நேரம் பச்சையா இருக்குமா? மாணிக்கத்துள்ளே மரகத தோல்வி, மாணிக்கத்துக்கு சிவப்பு கதிரத்தான் இருக்கிறோம். அது ரொம்ப இந்த மாணிக்கம் ஏனது இந்த மாணிக்கத்துக்கு வருகிற ஜோதி அம்பாளுக்கு ஜோதி வருது. அம்பாள் கருப்பு வச்சா அவன் மரகதம், அதனால மாணிக்கத்திலிருந்து மரகத ஜோதி வருது. மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதி, மாணிக்கத்துள்ளே மரகத மாடத்து, மாணிக்க மாளிகை அதுல மாடம் மட்டும் மரகத மாடம். அதுபோல அப்பால் எழுதுகிறார். இப்படி அப்பாலும் சிவகுமார இருக்கோரா இப்படி ஆடுகிறார்கள். அதே போல ஆடிப்பொன் மனுஷர்கள் ஆடும் திருக்கூத்து கூத்து ஆடுகிறார். பொன்னப்பரா அது என்ன பொண்ணு? ஆணிப்பொண்ணு, சாதாரண பொண்ணு. என்ன பொண்ணா? ஆணிப்பொண்ணு. ஆணிப்பொண்ணுன்னா அது அந்த பொண்ணுதான் வச்சு இந்த பொண்ணை உரைப்பாங்க. மாற்று உரைக்கின்ற பொண்ணு. இந்த பொண்ணு மாற்று உரைக்கின்ற இந்த பொண்ணு மற்ற தங்கத்தை கொண்டு வருகிற பொழுது அந்த தங்கம் என்ன உயர்வா தாழ்வான்னு பார்க்கறதுக்கு இந்த தங்கத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். மற்ற தங்கத்தினுடைய தரத்தை நிர்ணயிக்கின்ற தங்கத்துக்கு ஆணிப்பொண்ணு. ஆணிப்பொண்ணு அம்பலத்து ஆடும் திருக்கூத்தை வேறு பொழுதென்ன வேறு பெற்றாகும். அந்த அம்பாத்திலே ஆடுகின்ற பெருமானை வழிபாடு செய்கின்றவர்கள் வேறு பெற்றவர்கள். என்ன வழிபாடு செய்கின்றார்கள்? யார் ஒருவர் அங்கே இருந்து ரகசியத்தை அறிகின்றார்களோ அவர்களே பேர் பெற்றவர்கள். என்ன ரகசியத்தை அறிய போகிறோம்? என்ன ரகசியம் இருக்கு? என்ன ரகசியத்தை தெரிந்து கொண்டு வரணும்? சும்மா பெரிய விளக்கிறோம் தீபாவளி காட்டுறது அதுதான் ரகசியமா? இல்ல அங்க ரிப்பேர் பூஜை அதுதான் ரகசியமா? என்ன ரகசியம்? என்ன ரகசியம்? சொல்லுகிற ஆடிப்பொன் மந்தில் ஆடும் திருக்கூத்து. திருமாலங்கே ஆடுகிறார் திருக்கூத்து. ஆன்மாக்களினுடைய மாற்று உங்களை கண்டறிய அதுக்கு ஆத்மாவெல்லாம் அச்சம்தான். ஆனா அதுல கழிவு இருக்குது. அதனால கேட்பாரு என்ன கழிவுனா ஆணவமலை கழிவு இருக்குது. ஆணவமலை கழிவுடைய ஆத்மாக்கள் குறைந்த மாற்றுடைய தங்கமாக உள்ளது. அங்கே வருகிறது இறைவனுடைய திருப்பாடல் உபலட்சத்துல கண்டறிய பக்குவம் மாற்று குறைந்த தங்கமாக இருக்கிறது
கேரட், 12 கேரட், 8 கேரட், 4 கேரட் இருக்கான்னு தெரியுங்களா? இல்ல தங்கத்துல செம்பு சேர்த்தாதான் கேரட், செம்புல கொஞ்சம் தங்கம் சேர்த்தா ஒரு கிராம் நகை, 1 கிராம் சுத்தத்தங்கம் சேர்ந்த வெல்ட் நகை, 1 கிராம் சுத்தத்தங்கம் சேர்ந்த வெல்ட் நகை அப்படின்னு தங்கத்தை அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு அதுக்கு விலை கொடுத்து உங்க தங்க நகை ஆயிடுமா? இப்போது தங்கம் சேர்ந்தா தங்கம் ஆயிடுமா? அதுதான் 1 கேரட் மாதிரி ஆன்மாக்கள் 1 கேரட் ஆரம்பிச்சு 24 கேரட் தங்கம் வரைக்கும் ஆரம்பிக்கான பக்குவம் இருக்கு. அப்படி அவர்கள் எல்லாம் அவருடைய பக்குவம் கேரட் எதுக்கு தீர்மானிக்கிறதுதான் சிதம்பரம். இந்த ரகசியமா அவருடைய கேரக்டை அறியப்போ நீங்க 18 கேரட் போட்டு நாங்கள் 24 ஆகணும் போயிடுவான் என்று ஆடிக்கொள் அன்றில் ஆடும் திருப்பி 104 அறியப்படுவது என்னன்னா ஆன்மாவுக்கு இன்னும் எத்தனை பிறகுகள் வெள்ளப்படுகிறது, இது பக்குவம் வருவதற்கு எத்தனை பிறகு வெள்ளப்படுகிறது என்கிற ரகசியம் கண்டறியப்படுகிறது. ஆடிப்பொருளில் ஆடும் திருப்பூசை பேணி தொழுது எந்த பேரு பெற்றார் போற்றி உணர்ந்து அறிந்து பெருமானுடைய ஆழ்ந்த திருப்பூசை உணர்ந்து பெருமானே உன்னுடைய அன்பின் பிடிப்பு யாம் அகப்பட வேண்டும் தவிர இந்த ஐம்பூத பிடிப்பு யாம் அகப்படக்கூடாது என்கிற உணர்வு வருகிற வரைக்கும் இந்த பிறப்பு தொடர்ந்து வந்துட்டேதான். ரகசிய வருகிற வரைக்கும் பிறப்பு தொடரும். ரகசியம் அறிந்த உடனே பிறப்பு என்னைக்கு சிதம்பர ரகசியம் அறிவிக்கிறோமோ அது பிறப்பு. ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா ஆன்மா தன்னுடைய ஆணவ கழிப்பை நீக்கும். இதை ரொம்ப அற்புதமாக சொல்லுங்க. அது போல மாணிக்கத்துள்ளே மரகத சோதியை, மாணிக்கத்துள்ளே மரகத மானத்தை முதல்ல இருந்த நிலை சிவமும் சக்தியும் கலப்பட்ட அந்த இருந்து பிரிப்பட்ட நிலையில ஒன்றாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி பிரிச்சாங்க? அம்பாலும் சிவமுமாக இரண்டாக ஆனது. அனாதி சிவமாக இருந்து ஆதி சிவம் ஆதி சக்தியாக ஆயிடும். அனாதி சிவ நிலைதான் கோதியும் அதிலிருந்து வருகின்ற மாணிக்கமும் அதிலிருந்து வருகின்ற கோதியும் போல பிரிப்பற்ற நிலையாக இருக்கிற இரண்டு. ஆனால் மாளிகையும் அதனுடைய மாடலும் என்பது பூர்வ நிலையிலே பிரித்திருக்கு. ஆக தூக்கும நிலையிலே இணைந்திருக்கிறதை மாணிக்கத்துடைய ஜோதியை என்றும் பூர்வ நிலையிலே அப்பாலும் சுகமாக பிரித்திருக்கிற நிலையை மாணிக்கத்துள்ளே மரகத மாடம் என்று பூர்வ நிலையை காட்டுகிறது. முதல் வரி காட்டுவது தூக்கும நிலை, இரண்டாவது வரி காட்டுவது பூர்வ நிலையை காட்டுவது. ஆக தூக்குமத்திலிருந்து பூலமாக இறைவன் வந்தது ஆன்மாக்களை உயிர்த்தல். இறைவன் நோக்கமே என்னன்னு கேட்டால் ஆன்மா உயிர்கள் ஒன்றும் வேறு பெறுதல் ஒன்றும் என்பதற்காக அதற்காக சொல்லுகிறார். இந்த உயிர்ந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் அனாதி நிலையாக இருக்கக்கூடிய போதி நிலையில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த மாணிக்கத்திலே மரகத மாடம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அனாதியிலிருந்து ஆதியாக ஆனார். ஆதி நிலையில இருந்தால்தான் ஆன்மாக்களுக்கு உதவ முடியும். மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது ஆன்மாக்களுக்கு உதவ முடியாது. ஆன்மாக்கள் இதனுடைய பயனை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு அவர்கள் இறங்கணும். குழந்தைக்கு தாய் உதவும்னா தாய்க்கு உயர்ந்த நிலையில் இருக்க குழந்தைக்கு உதவ முடியாது. குழந்தை நிலைக்கு அவர் கீழே வரணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு உதவ முடியும். இறைவன் உயர்ந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி ஒரு கீழே கிடக்கிற குழந்தையை கீழே குவிந்து வண்டியிட்டு உயரம் தூக்குவது போல அவிழ்ந்து கிடக்கிற ஆணவத்தில் அவிழ்ந்து கிடக்கிற உயிர்களை இருந்தால் இறைவன் கருதையினாலே தூக்கி அவற்றினுடைய உயிர்வுக்காக அருள் செய்கிறார். இந்த அடிப்படையா நாம் உலகம் அதுதான் சொல்லுகிறார். மாணிக்கத்துள்ளே மாணிக்கத்துள்ளே மரத்தை ஆடிக்கொள்வதில் ஆடும் திருப்பூசை
நீ அதை அங்கேயும் ஆடுறாரு இங்கே ஆடுறாரு பயப்படுறீங்க இல்லையே அதெல்லாம் வந்து வழி திருப்போம் வாழ வைத்திருப்போம் ஆடி போட்டு ஆடி வேலை போட்டு வேலை பெற்றாரு நான் செல்வங்களும் வருவோம் அப்படி 63 நாயன்மார்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னா எல்லாரும் நடராஜனை வாழ வழிபட்டவர்கள் தான். இதை நடராஜகுமாருடைய திருவியை வழிபட்டு பேர் பெற்றவர்கள் தான். பெருமாள் சொல்லுகிறது ஆடிப்பொங்கலில் ஆடி திருக்கூத்தை வேலி தொட்டு என்ன பேர் பெற்றாரு வேலி தொண்டு போற்றி பாதுகாத்து தொண்டு பேர் பெற்றார். எவ்வளவு சிறப்பான அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள். எனவே நடராஜை வழிபடுகின்றவர்கள் எல்லாம் நடராஜ திருக்கோலத்தை வழிபடுகின்றவர்கள் எல்லாம் பேர் பெற்றவர்கள். சிறந்த பேர் பெற்றவர்கள் தான் நடராஜனை வழிபடுவார்கள். நடராஜ திருக்கோலத்தை வழிபடுகின்ற எந்த பேர் இருக்காது பாடல்கள் சொல்கிறார். அதை 2 பாடல்களிலும் ஆன்மா இறைவனிடம் சென்று தன்னுடைய பக்குவத்திற்கு ஏற்றாற் போலத்தான் அது இறைவனிடம் தன்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றது. இறைவனும் ஆன்மா எதை வேண்டுகிறதோ அதைத்தான் நல்குகிறானே தவிர கேட்காதது இறைவன் தருவது இல்லை சொல்லி, அப்படி ஆன்மாவினுடைய அறிவை ஆளவர் கழிந்து புரிந்திருப்பதனாலே அதனுடைய அனுபவத்திற்கு தகுந்தால் போல கழிப்பு செய்து கழிந்து எத்தனை மென்மையாகவோ அது வன்மையாகவோ இருக்கிறதோ அதற்கு தகுந்தால் போலத்தான் ஆன்மாவும் இறைவனிடம் தன்னுடைய வேண்டுகோளை வைக்கிறது இருக்கிற செய்தியை சொல்லி இந்த அம்பாளினுடைய மூலமாக ஆன்மாக்களுக்கு உரிமை செய்வதற்காக எதிர்குறவாய் இந்த திருவரை திருக்கூட்டி செய்து கொண்டிருக்கிறான். அவன் அம்பலத்திலே ஆடுகின்ற ஆணைப்போன் அம்பலத்திலே ஆடுகின்ற கூத்து வருகின்ற ஆன்மாக்களுடைய பக்குவத்தை அறிந்து அவைக்கு இன்னும் மண்ணுலக அனுபவங்கள் எவ்வளவு தெரிவித்திருக்கின்றன என்பதை தீர்மானித்து தான் இருந்த அம்பலமாக விளங்குவதனாலே ஆணைப்போன் அம்பலம் என்று அதற்கு பெருமான் பெயருக்கு அழைக்கின்றார் என்று சொல்லி இங்கே ஆடுகின்ற திருக்கூத்தை வழிபடுத்துவதற்கு எல்லா விதமான பாக்கியமும் பேரும் செல்வமும் கிட்டும் என்று திருமூலன் சொன்னார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த 2 பாடல்களுக்கு விளக்கத்தை நிறைவு செய்து மீண்டும் தொடர்ந்து உதவி சொல்லி திருமூலில் கூறி உடலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.